வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் அவருடைய இயக்கத்துடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காரு. ஜூலை 1 தீவிர அரசியலில் வீத லீடர்ஸ் இயக்கம் செயல்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஜூலை 1 வீக்கில் வீத லீடர்ஸ் இயக்கத்துக்காக மொபைல் ஆப்பை லான்ச் பண்ண இருக்காங்களாம். ஜூலை 1 வீக்கில் இது நடக்குது. ஜூலை மாதம் ஃபுல்லாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ரொம்ப சின்சியராக வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு செய்ய இருக்காங்க. ஜூலை ஃபுல்லாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு. ஆகஸ்ட் ஃபுல்லாக சுற்றுச்சூழலுக்கான மாதம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் முடிஞ்சளவு மரக்கன்றுகளை நட இருக்காங்களாம். ஆகஸ்ட் 15 ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் அதை லான்ச் பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸுக்கு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த சென்டர் லான்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய அடுத்தடுத்த பிளான்ஸு அப்படின்னு அண்ணாமலை அப்டேட் பண்ணியிருக்காரு. வாலண்டியர்ஸ்லாம் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சரவை கூடிய விரைவாக மாற்றப்பட இருக்குது. கேபினட் ரீஷஃபிள்னு சொல்லுவாங்கள்ல, அது அடுத்த வாரத்துக்குள்ளே நடைபெற இருக்குது. இப்போது டெல்லியிலேருந்து என்ன அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னா, ஒரு சிசிஎஸ் மினிஸ்டர் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிசிஎஸ்னால் என்ன? கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. இதில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தலைமை வகிக்கிறார். பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் மொத்தம் 5 பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. தேசத்துடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கமிட்டி இது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல். இந்த 5 பேர் இந்த சிசிஎஸ் உடைய மெம்பர்ஸாக இருக்காங்க. மோடி சேர்பர்சனாக இருக்கார். இந்த மெம்பர்ஸில் 4 பேர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தகவல்கள் கிடைக்கிது. மேக்சிமம் நிர்மலா சீதாராமனாக இருக்கும் அது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க எல்லாரும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த பதவியிலிருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதனுடைய மினிஸ்டராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அதுபோக நிதிஷ்குமார் கேபினட்டுக்குள்ளே வர இருக்காராம். ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் சக்தி காந்ததாஸ் இருக்கார்ல, அவர் கேபினட்டுக்குள்ளே வர இருக்காராம். நிர்மலா சீதாராமன் வசம் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சக்தி காந்ததாஸ் அவர்கள்கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ராகவ் சத்தா இருக்கார்ல, ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த நிறையா ராஜ்யசபா எம்பிக்கள் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கள சமீபத்தில், அதில் ஒருத்தர் தான் ராகவ் சத்தா. அவர் மினிஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அசோக் மிட்டல் அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல் முருகன் மத்திய அமைச்சரவையில் தொடருவாரா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஷன் நீடிக்குது. ஒருவேளை நயினாரை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்குனா அவரை மத்திய இணை அமைச்சர் ஆக்குவாங்க. எல் முருகனை ட்ராப் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் ஒருவேளை தமிழக பாஜக மாநில தலைவர் ஆயிடுவாங்களோ? அண்ணாமலை பிஜேபியிலேருந்து வெளியில் போயிட்டாரா? தமிழக பாஜக பயங்கரமான பலவீனம் அடைஞ்சிருக்கு. இப்போது நிர்மலா சீதாராமனை மாநில தலைவர் ஆக்கிட்டு கட்சியை பலப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் கிடையாது, யார் பாஜகவுடைய மாநில தலைவர் ஆனாலும் அண்ணாமலை இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை பிஜேபியை விட்டு போயிருக்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த இடத்த யாரை போட்டும் ஃபில் பண்ண முடியாது. பார்க்கலாம். நிர்மலா சீதாராமனை மாநில தலைவராக போடுறதும் என்னையை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். சோசியல் மீடியாவில் தான் அப்படி வருது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்படுவதற்கு சான்ஸ் இருக்குது. 2029-28 வரைக்கும் நயினார் தான் பாஜக மாநில தலைவராக இருப்பாருன்னு தோணுது. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.